வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது தேவப்பிரியன். இருட்டில் இருக்கும் ஒரு சமூகத்திற்கு வாழ்வதற்கான வெளிச்சத்தை தரும் வலிமையான கருவி கல்வி. அத்தகைய கல்வி சார்ந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கும் வழிகாட்டு நிகழ்ச்சி அறிவை விரிவிசை. இரண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள உதவும் இந்த கேட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறது எப்படி, இந்த தேர்வை தமிழக மாணவர்கள் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்றது விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டின் சிறப்பு வாய்ந்த கல்வி நிலையங்களில் பொறியியல் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கு இடம் கிடைப்பது அவ்வளவு சுலபமில்லை. குறிப்பிட்ட சில தகுதிகளே சிறப்பு வாய்ந்த இந்த கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான இடத்தை உறுதி செய்கின்றன. அந்த தகுதிகளை சோதிக்கும் களமாக அமைவது கேட் எனப்படும் பொறியியல் பட்டதாரி தகுதி தேர்வு. ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி போன்ற நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக ஆண்டுதோறும் 8 லட்சம் மாணவர்கள் எதிர்கொள்ளும் இந்த தேர்வில் வெறும் 15 முதல் 16 விழுக்காடு மாணவர்களே தேர்ச்சி பெறுகின்றனர். மாணவர்களின் ஒட்டுமொத்த பொறியியல் அறிவை சோதிக்கும் களமாக கேட் அமைவதால் பட்டப்படிப்பை மேலோட்டமாக கையாளும் இவருக்கும் கேட் கனவு என்றும் கைகூடுவதில்லை என்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். 550 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜஸ் சிலபஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் சிலபஸ்னா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் மெயின் கேம்பஸில் கேட் சிலபஸில் நீங்கள் 40 to 50% தான் படிப்பீங்க. அது இன்ஜினியரிங்கே பேசிக்கலி ப்ராப்பர் இன்ஜினியரிங் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய இணையதளங்கள் இருக்குது. இந்த என்பிடிஎல்னு ஒரு சைட் இருக்குது, நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங் ஐஐடி மெட்ராஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் போய் கூட நீங்கள் கோர்சஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். தமிழகத்தின் சிறந்த அரசு கல்லூரிகளில் பொறியியல் பட்டமேற்படிப்பு படிக்க தமிழக அரசு நடத்தும் டான்செட் தேர்வே போதும் என்பதால் தமிழக பொறியியல் மாணவர்களின் முயற்சி என்பது டான்செட் தேர்வோடு நின்றுவிடுகிறது. இதனால் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி போன்ற நிறுவனங்களில் பொறியியல் பட்டமேற்படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் அவர்களுக்கு வெகு தூரமாகவே உள்ளது. பொறியியல் பட்டப்படிப்பிற்கான அடிப்படையே 11ஆம் வகுப்பில் இருந்துதான் தொடங்குவதாகவும் 11ஆம் வகுப்பை புறக்கணிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை பொறியியலும் அதன் வழி நடத்தப்படும் கேட் நுழைவுத் தேர்வும் சிக்கலாகத்தான் இருக்கும் என்கிறார் தனியார் பொறியியல் கல்லூரி முதல்வர் சோமசுந்தரம். கேட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மெயின் சப்ஜெக்டை அவங்க தரோவாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர் மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங். ஸோ நிறைய மாடல் மேத்தமேட்டிக்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணுறதில்லை. அதுக்கு மெயின் காரணம்னு நான் சொல்கிறது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 11th ஸ்டாண்டர்டில் 11th போர்ஷன் நடந்ததில்லை. 11th ஸ்டாண்டர்டில் 12th போர்ஷன் நடத்துகிறாங்க. 2 இயர்ஸாக அவங்க 12th போர்ஷன் படிக்கிறாங்க. 12th நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. பட் அவங்க காலேஜ் வரும்பொழுது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மேக்ஸில் தடுமாறுறாங்க. பிறகு ரீவேல்யூஷன் போட்டு பேப்பரை கிளியர் பண்ணால் கூட கேட் எக்ஸாம் அவங்களால எளிதாக வெற்றி பெற முடியலை. பொறியியலை வெறும் பட்டமாக பார்க்கும் எண்ணமே அதன் பின் மறைந்திருக்கும் பரந்த வாய்ப்புகள் தமிழக மாணவர்களை சென்றடையாமல் உள்ளது. பொறியியலை ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் அணுகும் போது மட்டுமே கேட் தேர்வு எளிதாகி நாட்டின் உயர் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் நம் மாணவர்கள் அதிக அளவில் கால் பதிக்க முடியும். கேட் தேர்வோட முக்கியத்துவம், இதில் உள்ள வாய்ப்புகள், இந்த தேர்வுடைய அடிப்படையான அம்சங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த தேர்வை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல பொதுவான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நம்முடைய கல்வியாளர் நெடுஞ்செழியன். ஸோ கேட் 2016க்கான விண்ணப்பங்கள் இப்போ கொடுக்கப்படுகிறது. கேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த கேட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. கேட் அப்படின்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஐஐடிகள் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணுறதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நிறைய பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் அண்டர் கிராஜுவேஷனில் நல்ல கோர்சஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷனில் நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமினேஷன் வாயிலாக தான் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷன் போக முடியும். முக்கியமாக குறிப்பாக ஐஐடிகள், என்ஐடிகள், இன்றைக்கி நிறைய தனியார் கல்லூரிகளில் திறமையான மாணவர்கள் படித்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கிடைக்கணும், இன்னும் என்னோடய உயர்கல்வியில் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா
இந்த கேட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். இந்த கேட்டுக்கு வந்து விண்ணப்பங்கள் இப்போ கொடுக்கப்பட்டாலும் இந்த கேட்டில் வந்து ஒன்லி நம்ம எம்டெக் படிக்கிறதுக்கு தான், இல்லை எம்டெக் அண்ட் பிஹெச்டி படிக்கிறதுக்கு மட்டும் தான் கேட் அப்படிங்கிறது கிடையாது. இதையும் தாண்டி வந்து நிறைய வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ், பிஎஸ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில், இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸில் இருக்க டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டின் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, ஜிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஇடியோட ட்ரைனிங் டெஸ்ட் ஒன்று இருக்கும். பட் இப்போ இந்த ஜிஇடி ட்ரைனிங் டெஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மெரிட்டில் வர்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த கேட்டில் யார் வந்து அதிகமாக மதிப்பெண்கள் வாங்குறாங்களோ, அந்த மாணவர்கள் யார் இதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் வந்து இன்க்ளூடிங் பிஹெச்இஎல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்கள் அது வழியே போகலாம். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th பே கமிஷன் சேலரி படி மினிமம் 2 lakh per month வந்து சேலரி கிடைக்கும். அண்ட் இந்த கேட் எழுதி நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்தாலும், இப்போ உதாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலையோ, இல்லை எம்ஐடிலேயோ, காலேஜ் ஆஃப் கிண்டிலேயோ, இல்லை வந்து ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி கருப்பூர், சேலமில் படித்தா கூட உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 25,000 rupees per month வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வெளியே போய் ஜாப் பார்க்குறத விட வந்து உங்களுக்கு படிக்கும்போதே இந்த உதவித்தொகையோடு படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட் நுழைவுத் தேர்வு எழுதி பட்ட மேற்படிப்புக்கு போனால் ஒரு அகாடமிக் இயருக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த படிப்புக்காக அரசு ஏதாவது உதவித்தொகை தர வாய்ப்பு இருக்கா? இந்த கேட் ஸ்டைஃபண்ட் கொடுக்கக்கூடியது வந்து நீங்கள் ஸ்டைஃபண்டை வச்சே நீங்கள் ஐஐடியில் போய் சேர்ந்தீங்க, இல்லை என்ஐடியில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஸ் பில் அண்ட் அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு மாதத்துக்கு 4,000 to 5,000 ஆகும். அது உங்களுக்கு வந்து இந்த 1 month ஸ்டைஃபண்டை வச்சு நீங்கள் ஒரு செமஸ்டரே வந்து ஓட்டிடலாம். பட் இங்கே எக்ஸ்பென்சஸ் எங்கே ஆகும்னா, அந்த கேட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணோன்னா இந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வந்து 500 rupees, 300 rupees டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட கேட்டகரியை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். பட் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஸ்கோர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 mark வாங்கியிருக்காரு, அப்ளை பண்ணியிருக்காரு, இன்னொரு ஸ்கோர் வந்து 400 தான் வாங்கியிருக்காருன்னா இடையில வந்து 100 markல யாருமே அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க அந்த இன்ஸ்டியூஷனுக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு சான்சஸ் வந்து பெட்டராக இருக்கும். இது தவிர வந்து நிறைய கேட் இந்த ஸ்டைஃபண்ட் இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது கேட்டில் வந்து. அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்என்டி வந்து பில்ட் இண்டியா ஸ்காலர்ஷிப்னு ஒன்று தராங்க. எல்என்டி வந்து ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து மெட்ரோ ரயில் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பேயோடையும், ஐஐடி மெட்ராஸோடையும் கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து தராங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனிலே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தவிர ரிசர்ச் வந்து எம்எஸ் ரிசர்ச் வந்து நீங்கள் கேட் வழியே போகலாம். அதிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்களும் ரிசர்ச்சில் வந்து நீங்கள் டீச்சிங் ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, இன் அடிஷன் டு த கேட் ஃபெலோஷிப் தவிர. ஸோ அதனால் வந்து இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்தெந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இந்த கேட் தேர்வு நடத்தப்படுது? கேட்டில் வந்து எல்லா பிரான்ச்சஸும் மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட வந்து மொத்தம் 23 பாடப்பிரிவுகள் கீழே வந்து நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இது தவிர வந்து அந்த சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களும் வந்து தனியாக எக்ஸி அண்ட் எக்ஸல்னு 2 பேப்பர் இருக்குது. அந்த 2 பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து சில பேப்பர்ஸ் வந்து ஆப்ஷனல் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ் இல்லை பயோ ரிலேட்டட் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி வந்து இப்போ பிஎஸ்சி, எம்எஸ்சி முடித்த மாணவர்கள் அந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு உள்ள பேப்பர்ஸும் வந்து அவங்க எடுத்து எழுதலாம். அண்ட் ஈவன் நீங்கள் அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர் முடிக்கிறவங்க கூட வந்து கேட் எழுதி பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், நல்ல இன்ஸ்டியூஷன்லையும் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்லையும் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்கும். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண பின்னாடி காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா, அல்லது நமக்கு எந்த கோர்ஸ் தேவைன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா? இன்ஸ்டியூஷன் வந்து பாருங்கள். இப்போ அதான் நாங்கள் என்ன சொல்லணும்னா, படிக்கிறது வந்து நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனால் வந்து அது நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்ல இன்ஸ்டியூஷனில் போனீங்கன்னா அங்கே அந்த இன்ஸ்டியூஷனோட மற்ற ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வந்து அக்வயர் பண்ணும்போது அண்ட் டாப் பீப்புளோட நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அதனோட பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்லா இல்லாத காலேஜில் போய் நீங்கள் கேட் ஸ்கோரில் போய் படிக்கிறதுக்கும் ஒரு ஐஐடி மாதிரி நிறுவனங்களில் போய் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் படிச்சிங்கன்னா கூட எவென்ச்சுவலி நீங்கள் 4 வருஷம் கழிச்சு இல்லை இண்டஸ்ட்ரி போகும்போது நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்டால் ஐஐடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனோட வேல்யூ தனி. இல்லை நான் இந்த கோர்ஸ்க்காண்டி நான் இந்த காலேஜில் படித்தேன்னா அதனோட வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் ஆகிடும். அதனால் இன்ஸ்டியூஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து படிக்கும்போது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்லா இன்வால்வ் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கனால ஈவன் வந்து நீங்கள் இப்போ கூகுள் சிஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ்டர் சுந்தர் பிச்சை வந்து ஹி நெவர் ஸ்டடிட் எனிதிங் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவர் படித்தது மெட்டலர்ஜி, அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, தென் எம்பிஏ ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, தென் ஹி வென்ட் டு மெக்கின்சி, தென் கூகுளில் ஜாயின் பண்ணது 2004. பட் இந்த பீரியடில் எல்லாமே அவர் என்ன பண்ணாரோ அதை நல்லா பண்ணார், நல்லா திறம்பட பண்ணார், விருப்பத்தோடு பண்ணார். அதனால் வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து உலகத்திலே ஒரு டாப் கம்பெனியில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைச்சது. ஈவன் இன்க்ளூடிங் நம்ம ஆர்பிஐ கவர்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டர் ரகுராம் ராஜன் சார் வந்து
அவங்க வந்து ஸ்டடி ஃப்ரம் ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லியில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து படித்தாங்க. தென் எம்பிஏ வந்து ஐஎம்ல படித்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி ஸ்லோன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தென் ஃபைனலி ரீச் த பொசிஷன் ஆஃப் த ஆர்பிஐ, கவர்னர் ஆஃப் ஆர்பிஐங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன படித்தாங்களோ அதில் நல்லா இன்வால்வ் ஆகி படித்தாங்க. அதனால வந்து இந்த ஜாபுங்கிறது வந்து பை ப்ராடக்ட். நீங்கள் ஜாபை ப்ரைமரியாக நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த இன்ஸ்டியூஷனை மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கேட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா கோச்சிங் எந்த அளவுக்கு அவசியம், நம்ம வீட்டில் இருந்தே பயிற்சி பெற முடியாதா அப்படின்றது குறித்து விளக்குறாரு கல்வியாளர் நெடுஞ்செழியன். நிறைய மாணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து கேட் கோச்சிங் கிளாஸஸ் போனால் நான் வந்து எனக்கு வந்து கேட் கிடைக்கும். இது வந்து நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டிலே இல்லை, அகில இந்திய அளவில் அது வந்து கோச்சிங்கிறது வந்து ஒரு வைரஸ் மாதிரி இருக்குது. வந்து இந்த வைரஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் படிக்காத வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா என்ன தான் பெஸ்ட் கோச்சிங் கிளாஸில் போட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஃபயர் அந்த பெல்லி இல்லாத வரைக்கும் நம்ம எதுவுமே கிளியர் பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 15% கொஸ்டின்ஸ் வரும். உங்கள் சப்ஜெக்ட்டில் உள்ளதும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 8 to 9 சாப்டர் தான் நீங்கள் எந்த பிரான்ச் எடுத்தாலும். இந்த 9 சாப்டர் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேட்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்கன்னா இதில் 2 லட்சம் பேர் தான் கொஞ்சமாவது படித்து எழுதுவாங்க. 8 லட்சம் பேர் சும்மா நாம்கே வாஸ், அதாவது சும்மா எழுதணும், ஏதோ வீட்டில் கம்பல் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளும் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி எழுதும்போது இது பேசிக்கலி பர்சன்டைலில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலே நீங்கள் டாப் லெவலில் வந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து பேசிக்கலி வந்து இப்போ நாங்களும் கேட் கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம், பட் டீச்சரே கிடையாது. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் வந்து பண்ணணும். செல்ஃபாக படிக்கிறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கணும். என்ன பிரான்ச், என்ன கோர்சஸ், அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக கேட்டில் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். வாங்கினீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி 25,000 rupees per month உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. இது இல்லைன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா நல்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லையும் பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் பாலிசிஸ் படி உங்களுக்கு அங்கேயும் வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ 7th பே கமிஷன் வந்துன்னா 2 lakh per month ஸ்டார்டிங் சேலரியே வந்து. இப்போ நாங்கள்லாம் நிறைய வந்து இந்தியாவில் வந்து போகும்போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இந்த ஜிஇடி தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களாம் நல்ல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதில் கேட்டில். எக்ஸப்ட் பயோடெக்னாலஜிங்கிற ஒரு பிரான்ச்சில் மட்டும் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா பயோடெக் வந்து மற்ற ஸ்டேட்லலாம் இன்னும் அந்தளவுக்கு வந்து இன்னும் பாப்புலர் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து எல்லா கோர்ஸஸுமே வந்து இதில் வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் வெளியான உடனே எந்த காலேஜ் நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எந்த காலேஜுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேட் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம 100 மார்க்குக்கு தான் எழுதுவோம். பட் அதை வந்து அதுக்கப்புறம் வந்து கேட் கண்டக்டிங் ஐஐடி வந்து அதை நார்மலைஸ்டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோரை வந்து வேறு ஒரு ஸ்கேலில் வந்து மாற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 750, 650 இல்லை 450 அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிரான்ச் என்ன கோர்ஸஸ்ங்கிறத பொறுத்து. ஸோ இந்த ஸ்கோர் வந்த உடனே ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் கேட்டோட அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த கோர்சஸ் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்ம எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் என்ன கோர்சஸ் இருக்குங்கிறதே தெரியல. உதாரணத்துக்கு நாங்கள் இந்த வருஷம் வந்து என்ஐடி ட்ரிச்சிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் வந்து வி சென்டம் டு ஐஐடியில் வந்து ரயில்வே இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஐஐடியில் ரயில்வே இன்ஜினியரிங் படிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரயில்வே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து 20 பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் 20 பேர் எடுக்கிறாங்க. ஸ்டாஃபும் இவங்களும் சேர்ந்து படிப்பாங்க. இது ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் லேர்னிங். உதாரணத்துக்கு இப்போ நான் கபூர்தாலில் போய் நான் எப்படி கோச் பண்ணுறாங்க, இல்லை ஐசிஎஃப்ல நம்ம எப்படி கோச் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி கொண்டு வராங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் நேரடியாக பார்த்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரயில்வேல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து உங்களுக்கு ஐஆர்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் போனீங்கன்னா ஏடிஆர்எம் லெவலில் போவீங்க. அடுத்து நீங்கள் போக போக உங்களுக்கு லைஃப்பில் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப நம்ம டாப் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து எலிஜிபிள். எந்த பிரான்ச் என்ன கோர்சஸ் எந்த இன்ஸ்டியூஷனில் போகணுங்கிறது தெரியாமல் நம்ம வந்து போனோம் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு நம்ம நல்லா இல்லாத இன்ஸ்டியூஷனில் போய் படிப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதனால இதுதான் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு எங்களோட ஏரியா போஸ்ட்மேன் ஆஃபீஸர் அவர் போஸ்ட்மேனோட டாட்டர் வந்து வெறும் ஆவரேஜ் மார்க் 69% வாங்கின கேர்ள் வந்து ஐஐடி ரூர்க்கிக்கு அனுப்பி ஷாரான்பூர் கேம்பஸில் படிக்கும்போது ஐஐடியே அந்த பொண்ணை வந்து ஜெர்மனிக்கு ஒரு செமஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பினாங்க. இப்போ அங்கே முடிச்சுட்டு இப்போ அந்த கேர்ள் வந்து பிஹெச்டி வந்து அப்ராடில் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பான்சர் வழியாகவும் நீங்கள் வந்து போய் உங்களுக்கு உள்ள பேசிக்கலி இதெல்லாம் ஒரு சின்ன விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த விண்டோக்குள்ளே போனீங்கன்னா அது தனி வேர்ல்டில் இருக்கும். அந்த இன்ஸ்டியூஷனே உங்களை வந்து அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்கோர் வந்து இங்கே முக்கியம் கிடையாது. எந்த கோர்சஸ் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். அந்த கோர்சஸ் வந்து இது நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நம்ம நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் படிப்போம். நம்ம யாரும் ஆசைப்பட்டு இந்த பிரான்ச் வேணும்னு படிக்கல. அப்படியே படிச்சிருந்தாலும் நம்ம வந்து குறைவாக படிச்சிருப்போம். மெயினாக வந்து அந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பாயிண்டில் வந்து நீங்கள் நல்லாயிருக்கும். கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய தகவல்களோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் அறிவை விரிவு செய்.